வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார். 2 பத்ம விபூஷன், 6 பத்மபூஷன் மற்றும் 58 பத்மஸ்ரீ என 66 பத்ம விருதுகளை அவர் இன்று வழங்குகிறார். மாபெரும் புரட்சியாளரான ராஷ்பிகாரி போஸின் பிறந்தநாளை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து அவர் தமது சமூக ஊடக பதிவில், ராஷ்பிகாரி போஸ் நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு புத்தாற்றலை புகுத்தினார் என புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவை தாம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நண்பர் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு நேற்று புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவின் போது தொலைபேசி வாயிலாக அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் adm.tanuvas.ac.in என்ற இணையதள முகவரி வாயிலாக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான 5 நாள் ஹஜ் புனித பயணம் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 1.6 மில்லியனுக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் இந்த புனித பயணத்தை மேற்கொள்கின்றனர். இந்தியாவிலிருந்து சுமார் 1,75,000 பேர் இதில் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி காவல்துறை இணைந்து நேற்று போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. 2026 நார்வே சதுரங்க போட்டிகள் அந்நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.